ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு கோல்டு சேவிங்ஸ் பிளான். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க கூட ஃபாலோ பண்ணலாம். குறைவான வருமானம் இருக்கிறவங்க, நடுத்தர மக்கள் இவங்களுக்காக தான் இந்த முக்கியமான இந்த பிளான். நெறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்மகிட்ட தங்கம் இல்லையே, தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே பணம் சேமிக்கிறத விட தங்கத்தில சேமிச்சு வச்சோம் அப்படின்னா, அதோடைய வேல்யூ அதிகமா இருக்கும். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால போய் பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்தோடைய விலை எவ்வளவு இருந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு எந்த லெவல்ல நிக்குதுன்னு தெரியும். ஸோ, அதனால அந்த காலத்தில தங்கம் சேமிச்சு வச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு பணக்காரங்கன்னு சொல்லலாம். ஸோ, அந்த அளவுக்கு இப்போ விலை ரொம்ப அதிகமாயிருக்கு. இன்னும் வரும் காலத்தில தங்கம் அதிகமாகிட்டே தான் போகும். ஒரு ஆர்பிஐ ஒரு பேங்க்ன்னு வச்சுக்கோங்களேன். அதில கண்டிப்பா ஒரு கோல்டுன்னு தனியா ரிசர்வ் வச்சிருக்கணும். அதுதான் சட்டம். ஏன்னா கோல்டு உடைய அந்த மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ, அதனால எப்பயுமே தங்கத்தில முதலீடு பண்ண எல்லாருமே கத்துக்கிறணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேமிச்சு வச்சு கூட தங்கத்த சேர்த்து வைக்கலாம். ஸோ, இன்னைக்கு எப்படி ஒரு 6 கிராம்ல நம்மனால ஒரு தங்கம் சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பிளான் தான் போட போறேன். நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த பிளான நீங்களும் செயல்படுத்துங்க கண்டிப்பா. இது ஒண்ணும் ஒரு பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. யார் வேணா சேமிச்சு வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் தான். சிம்பிளான ஒரு பிளான் தான். உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு சேவிங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, தனியா அதுக்காக ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். கோல்டு ரிலேட்டட் பிளேலிஸ்ட் அது. ஸோ, கண்டிப்பா அத போய் பாருங்க. உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. எப்பயும் போல ஒரு கோட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். Savings can be created by spending less. You can spend less if you desire less, and you will desire less if you care less about what others think of you. இந்த கோட்டை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோட்டு. என்னன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா செலவு பண்றோமோ, அப்பதான் நம்மனால சேமிக்க முடியும். எப்ப நம்ம குறைவா செலவு பண்ணுவோம்? நம்மளுடைய ஆசைகள நம்ம குறைவா வச்சுக்கும்போது. நம்ம எப்ப ஆசைகள குறைவா வச்சுக்க முடியும்? அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறது கம்மியாகும்போது மட்டும் தான் நம்மனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்து நம்மளுடைய சேமிப்ப அதிகமாக்க முடியும். அதனால மற்றவங்க அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, என்ன நெனைப்பாங்க அப்படின்னு கவலையே படாம உங்களுடைய இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. சேமிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள வச்சுக்கோங்க. அது தங்கம் சேமிக்கலாம், காசா சேமிக்கலாம், நல்ல மனிதர்கள சேமிக்கலாம். அந்த மாரி ஒரு ஒரு விஷயத்திலயும் நீங்க முக்கியத்துவம் குடுங்க. உலகத்துக்காக நீங்க வாழணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா என்னைக்குமே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் வாழ்ற மாரி ஆயிடும். ஸோ, உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தனியா நீங்களே புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக ஆசையே படக்கூடாதா அப்படின்றது கிடையாது. எது மேல ஆசைப்படணும், எது மேல ஆசைப்படக்கூடாதுன்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள நோக்கி ஓடுறதுக்கான அந்த வழியும் நீங்க தேடி வச்சுக்கிறணும். எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னா, அது ஒரு கோலா செட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ஆசை. அத நிறைவேத்திக்கிறதுக்காக என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். எல்லாத்து மேலயும் ஆசைப்படக்கூடாது. அதிகமாவும் ஆசைப்படக்கூடாது. ஸோ, சேமிப்புக்கு எப்பயுமே முக்கியத்துவம் குடுக்க கத்துக்கிறலாம். ஸோ, இன்னைக்கு நம்ம 6 கிராம் தங்கம் எப்படி சேமிக்கலான்றதுக்கு ஒரு பிளான் பார்க்கலாம். இன்னைக்கோடைய கோல்டு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5,970. ஸோ, ரூ. 6,000 கிட்ட தொட்டுருச்சு. இப்போ இந்த 1 வீக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ரூ. 200 கிட்ட ஏறிடுச்சு. அதுக்கு முன்னால கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஸோ, தங்கத்தோடைய விலை கொஞ்சம் அதிகமாகியிருக்கு. ஸோ, எப்படி நம்ம 6 கிராம் தங்கம் சேமிக்கலாம் அப்படின்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 2 பிளான் நான் சொல்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு 6 கிராம்க்கான பிளானு. இத நம்ம எப்படி பிரிச்சுக்க போறோம் அப்படின்னா, 15, 15 நாள். ஸோ, ஒரு மாசத்துல 15 நாள் ஒரு அமௌண்ட்ட சேமிக்கணும். அத நீங்க 1 வருஷத்துக்கு நீங்க சேமிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க நான் 2 மாசத்துல சேமிக்க போறேன்னா, அமௌண்ட்ட நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு சொல்ல போறது வந்து டெய்லி நம்ம வந்து சேமிக்கிறது. ஸோ தினம் தினம் வந்து இவ்வளவு அமௌண்ட் நம்மனால போட முடியுன்றது. இல்ல எனக்கு வந்து மாச சம்பளம் நான் ஒரே டைம்ல நான் வந்து இந்த காச போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க வந்து போட்டுக்கிறலாம். அ எனக்கு வந்து நெறைய சேமிக்க முடியும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த உடைய அந்த டெர்மையும் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் அந்த மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம். நான் சொல்ல போறது வந்து 1 வருஷத்துக்கான பிளான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 10. ஸோ 2வது நாள் ரூ. 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 130, 140, 150. ஸோ ஃபர்ஸ்ட்டு 15 நாளுக்கு எவ்வளவு சேர்த்துருப்பீங்க? ரூ. 1200. ஸோ அடுத்த இன்னும் ஒரு 15 நாளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரூ. 1200. ஸோ 1 மாசத்துல 30 நாள்ல நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2400 சேர்த்து வச்சுட்டோம். இந்த ரூ. 2400 நீங்க வந்து பேங்க்ல நீங்க வந்து போட்டு வைக்கலாம். ஏன்னா, உங்களுக்கு வந்து வீட்ல வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வராது. வட்டி எதுவுமே வராது. ஸோ பேங்க்ல இல்லன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரூ. 2400 1 வருஷத்துக்கு நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா, மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 28,800 வருது. ஸோ நம்ம வந்து 30 நாளுக்கு தான் கணக்கு போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ 31வது நாள் அப்படின்னு இருக்கு. ஸோ 31வது நாள் வரும்போது, அந்த நாளுக்கு வந்து ரூ. 100 நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ ஏப்ரல்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, இந்த வருஷத்துல இருந்துன்னா, அடுத்த மார்ச்ல முடியும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 7 மாசங்கள் வந்து அந்த 31 நாள் வர்ற மாரி இருக்கும். ஸோ 7 மாசத்துக்கு நம்ம ஒரு நாளைக்கு ரூ. 100ன்ற கணக்குனால ரூ. 700 நம்மளுக்கு வரும். அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரூ. 500. ஏன்னா ஃபெப்ரவரிலாம் நம்மளுக்கு ஒரு 2 நாள் வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி பர்த்டே உங்களுக்கு நான் வந்து இது 2 விஷயங்கள் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு வந்து உங்க பசங்க பர்த்டேக்கு நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கிறலாம். ஸோ உங்களுடைய பிறந்த நாளுக்கு நீங்க வந்து ஒரு ரூ. 1000 கண்டிப்பா நீங்க சேர்த்து வைங்க. இல்லன்னா கோல்டு காயின் வாங்குறேன் அப்படின்னாலும் நீங்க கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்பலாம் வந்து 100 மில்லிகிராம்ல இருந்து கூட வந்து கோல்டு காயின் கிடைக்குது. எனக்கு வேற எந்த இடத்துல கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஜிஆர்டில கண்டிப்பா இது கிடைக்குது. போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனிவர்சரி இப்போ கல்யாணம் ஆகாதவங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆனிவர்சரி வராது. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு பண்டிகைய நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு, அன்னைக்கு வந்து நீங்க ஒரு ரூ. 1000 காசு இல்லன்னா வந்து ஒரு தங்க நாணயம் நீங்க சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி ஆர்டி மறக்காம எல்லார்னாலயும் ரூ. 500 ஒரு மாசத்துக்கு மிச்சம் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து ஒரு 12 மாசத்துக்கு, 1 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா ரூ. 6000. ஸோ நம்ம வந்து அந்த டெய்லி சேவிங்ஸ்ல தின சேமிப்புல ரூ. 28,800 போட்டிருக்கிறோம். ஆர்டி சேமிப்புல நம்ம ரூ. 6000 வந்துருச்சு. இது வந்து ஒரு ரூ. 2000 நம்மளுடைய பர்த்டேக்கும், ஆனிவர்சரிக்கும் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். ரூ. 700 வந்து அந்த 31வது நாள் சேர்த்து வச்சதுனால ரூ. 700. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, ரூ. 37,500 ஒரு வருஷத்துல நம்ம சேர்த்து வச்சுட்டோம். ஸோ ஒரு ரூ. 6,000 கணக்குக்கு 6 கிராம் பார்த்தோன்னா ரூ. 36,000. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து செய்கூலி அதெல்லாமே வரும். அத நீங்க என்ன பண்ணலான்னா, உங்களுடைய மாச செலவு இதுல வந்து நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கலாம். உங்களுடைய மளிகை ஜாமான்ல, காய்கறிகள்ல அந்த மாதிரி செலவுகள்லாம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, அந்த காச நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா, இதுக்கு மேல போட்டு உங்களுடைய அந்த செய்கூலி சேதாரத்த நீங்க வந்து போட்டு நீங்க உங்களுடைய நகை வாங்கிக்கலாம். 2வது பிளான் என்னால 6 கிராம் சேர்த்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 3 கிராமுக்கு பண்ணலாம். அதே மாதிரி தான். தினம் வந்து ரூ. 10 சேமிச்சு வைக்கணும். ஸோ 10, 20, 30 அந்த மாரி 10 நாளைக்கு. ஸோ 30 நாள்ல வந்து 10, 10, 10. ஸோ அந்த மாரி பிரிச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட்டு 10 நாள் பார்த்தீங்கன்னா ரூ. 550. 2வது 10 நாள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 550. இன்னொரு 10 நாள் 550. ஸோ 30 நாளைக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1650 வரும். இத வந்து 1 வருஷத்துக்கு நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா, ரூ. 19,800 வரும். ஸோ 3 கிராம் எவ்வளோ விலைன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 18,000 கிட்ட வரும். இதையும் நீங்க வந்து பேங்க்ல நீங்க வந்து போட்டு வைக்கலாம். இல்லன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து 3 கிராம் தங்கம் வாங்க முடியும். ஸோ 6 கிராமும் நீங்க வந்து சேர்த்து வைக்கிறதா இருந்தா அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு 3 கிராம் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஈஸியா இருக்கிற மாரி. ஏன்னா 1 கிராம் தங்கம் கூட சேர்த்து வைக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இல்ல எனக்கு வந்து நகை வேண்டாம், நான் காசா சேர்த்து வைக்கிறேன்னா, இந்த அமௌண்ட் நீங்க ஒரு மாசத்துக்கு ரூ. 1,650 நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா, 5 வருஷத்துக்கு இது நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலாம், இல்லன்னா பேங்க்ல போடலாம். உங்களுக்கு மினிமம் வந்து வட்டியோட சேர்த்து உங்களுக்கு ரூ. 1,00,000 வரும். அப்ப நீங்க எப்படி வேணா பிளான் பண்ணிக்கலாம். இத வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்களுடைய பசங்களுடைய மேல் படிப்புக்கு, இல்லன்னா இந்த ரூ. 1,00,000 சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா நீங்க நகை வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். சிம்பிளான மெத்தட் தான். நம்மனால ஏன்னா மேக்ஸிமம் பாருங்க, இங்க வந்து ரூ. 100 தான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமமான 10வது நாள் தான் ரூ. 100 சேர்த்து வைப்போம்.
அந்த 15 நாள் பிளான்ல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ரூ. 150 சேர்த்து வைப்போம். ஸோ எல்லாராலயுமே வந்து நம்மனால செலவு பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான். நம்மனால சேமிக்க முடியிற ஒரு அமௌண்ட். அதனால நீங்க யாருமே வந்து கவலைப்பட தேவையில்ல. ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. பட் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க வந்து சேர்த்து வச்சுக்கலாம். நான் சொல்றது வந்து ரொம்ப குறைவான சம்பளம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 300 தான் சம்பளம் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த கடைசியில ஒரு 5 நாளு வந்து சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ரூ. 100 எடுத்து வைக்கிறதுன்னு. ஆனா கஷ்டப்பட்டு நம்ம அந்த மாரி எடுத்து வச்சுட்டோம். ஒரு மாசத்துல ஒரு 2, 3 நாள் அந்த மாரி கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுட்டோம்னா, கண்டிப்பா நம்ம கையில வந்து நகை அப்படிங்கிறது வந்துரும். 3 கிராம்ல அழகா வந்து உங்களுக்கு கம்மலு, உங்க பசங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி குடுக்கலாம். 6 கிராம்ல நீங்க வந்து செயின் கூட வந்து வாங்கிக்கிறலாம். பிரேஸ்லெட் வாங்கலாம். அது மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 3 கிராம்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ண போறீங்களா? 6 கிராம்ஸான்னு. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.